நமக்கு நம நாராஜ நமக்கு ஹரிமோ நம நாராஜ நமக்கு. சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனையா கபூல் வாங்க. புண்ணியவாதிகளுக்கு வணக்கம். அப்படி பொண்டாட்டி இருக்கையில் அப்பாட்டி வைத்து புத்திசாலிகளுக்கு வணக்கம். பொண்டாட்டி இருக்கையில் அப்பா வட்டி வச்சிருக்க புண்ணியவாதிகளுக்கு வணக்கம். அப்படி பொண்டாட்டி இருக்கையில் அப்பாட்டி வைத்து திறமசாலிகளுக்கு வணக்கம். பொண்டாட்டி இருக்கையில் வணக்கம். வந்திருக்க அனைவருக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வந்திருக்க வணக்கம். பலே வணக்கம் மந்திரம் நமஸ்தே. பெருமாந்த பிரியர்களே, பெருமைபுரிக்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பெருமடிக்கும் விழா கமிட்டியார்களே மற்றும் இந்த நாடகத்தின் காலம் வந்திருக்கும் வட்டார நாடக கலா ரசிகர் மக்களை, எதிர்கால இளைஞர்களே, எழுச்சி தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, காலையில் காடு சென்று மாலையில் வீடு விவசாய பெருமக்களை, அன்னை என்னைக்கு ஊருக்கு போவேன் தின்ன நமக்கும் திட்டமிட கிடக்கும் திருட்டு கட்டைகளே மற்றும் காஜபாட்டுக்கு ஒண்டி கட்டையே தொண்டி கட்டையே மற்றும் அருந்துள்ள காவல்துறை அதிகாரி அவர்களே, ஊர் பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, இளைஞர்களே, இளைஞியலே, மாணவர்களே, மாணவிகளே, குழந்தைகளே, குழந்தை செல்வங்களை மற்றும் வெளியிருந்து நாடகத்தில் காண வந்திருக்கும் வட்டார நாடக கலா ரசிகர் மக்களை
அத்தனை அன்புலங்களுக்கும் எங்களது சார்பிலும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பிலும் மனம் குளிர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது நாடகம் ஆரம்பம் ஆரம்பம் ஆரம்பம். என்ன நாடகம் சொன்னோம்னா அவங்களும் கேட்டு கேட்டு அழுத்து போயிருவாங்க. ஆரம்பம் சொன்னா ஏதோ புதுசா செய்ய போறாங்க. ஏன்னா 2 வருஷமா நாடகம் இல்லை. ஆரம்பம் சொன்னா ஏதோ புதுசா செய்ய போறான்னு ஆவலா எதிர்பார்ப்பாங்க. ஒண்ணு அண்ணா புதுசா செய்ய போற, ஒண்ணு நாடகம் ஆரம்பிக்கிற, ஒண்ணு இன்னொரு ஆரம்பம் இருக்கு. இன்னொரு ஆரம்பம் நம்ம இப்ப பேச ஆரம்பிக்கிறாள்த காலையில 6 மணி வரை ரம்பமா போட்டு அறுத்து குமிக்கிறோமே, அவங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். அவங்க ஒரு 5 நிமிஷம் பேசினா நமக்கு எவ்வளவு ஆத்திரமா இருக்கு. ஏய் தண்ணிய போட்டு பேசாமரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொழுதைக்கு நம்ம பேசுறோமே, அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அவளை என்ன செய்யறது, என்ன பண்றது, அவங்க தலையெழுத்து. அப்படி இல்லை, அது ஒண்ணு. காசை கொடுத்துட்டோமே, வாங்கன்னு வந்துட்டாங்களே, அந்த ஆளு கத்திட்டே ஆகணும், கத்தினாலும் காசு கொடுத்தே ஆகணும்னு பொறுமையா இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அருமையான ரசிகர்கள், நீங்க எல்லாம் முதலாளி, நாங்கெல்லாம் தொழிலாளி, ஒரு ஆள் 5000 6000 வரியை கொடுத்து நாடகம் வச்சிருக்கீங்க. நாடகம் வைக்கிற சின்ன விஷயம் இல்லை. நீங்க எவ்வளவு பொறுமையா இருக்கீங்களோ அவ்வளவு பொறுமையா நாடகம் சிரிச்சிருப்பமா இருக்கும். உங்களை சந்தோஷப்படுத்த நாங்க வந்திருக்கோம். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சொல்லியிருக்காங்க. ஒரே சிரிச்சோம்னாலும் குடும்பம் சிரிச்சு போயிடும். லூசி பையன்றுவாங்க. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போங்கிறாளே, அது உண்மையா பொய்யா? வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போங்கிறது பொய். எந்த வாய் விட்டு சிரிச்சு எந்த நோய் விட்டு போயிருக்கு? எப்படி பொய் ஆகுது? வாய் விட்டு சிரிச்சு எங்க நோய் விட்டு போயிருக்குங்க. அப்படி சிரிச்சா லூசின்னே சொல்லிடுவாங்க. ஏன்னா வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் ஏன் சொன்னா, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகவே போடாது. நோய் கூடிக்கிட்டு தான் இருக்கு. மனுஷன் எதை சாப்பிட்டாலும் கெடுதல். சோறு அதிகமா தின்னா சுகரு, சீனி அதிகமா சாப்பிட்டா சுகரு, வாழைக்காய் சாப்பிட்டா வாய்வு, கொத்தரங்காய் சாப்பிட்டா வாய்வு, உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வாய்வு, முட்டை சாப்பிட்டா வாய்வு, சிக்கன் சாப்பிட்டா சூடு, மட்டன் சாப்பிட்டா அட்டாக்கு, வறுத்த மீன் சாப்பிட்டா கொழுப்பு, வறுத்த கறி சாப்பிட்டா கொழுப்பு. அப்புறம் மனுஷன் எதைத்தான் திங்கிறது? நான் ஒரு யோசனை பண்ணி பார்த்தேன். இந்த வருஷம் வக்க குளத்தை தும்பம் பார்த்தேன், அதுவும் கிடைக்கிறது இல்லை. எல்லாமே நம்ம ஆளு 30 ரூபா 40 ரூபா கட்டை ஏற்றிட்டு கேரளாக்காரன் நல்ல விலையை விட்டு அங்கிட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. ஆமா, எதை செஞ்சாலும் கெடுதல், எதை சாப்பிட்டாலும் கெடுதல், மனுஷன் வாழ்றதே சிரமம். ஆனா இன்னைக்கு அருமையான ரசிகர்கள், நீங்க எல்லாம் முதலாளி, நாங்கெல்லாம் தொழிலாளி, ஒரு ஆள் 5000 6000 வரியை கொடுத்து நாடகம் வச்சிருக்கீங்க. நாடகம் வைக்கிற சின்ன விஷயம் இல்லை. நீங்க எவ்வளவு பொறுமையா இருக்கீங்களோ அவ்வளவு பொறுமையா நாடகம் சிரிஞ்சிருப்பமா இருக்கும். உங்களை சந்தோஷப்படுத்த நாங்க வந்திருக்கோம். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சொல்லியிருக்காங்க. அதனால அவளை தாத்தாக்க. ஆனா எத்தனை ஊருக்கோ நாடகத்துக்கு போயிருக்கையா, இது மாதிரி கூட்டத்தை நான் இதுவரை பார்த்ததே இல்லடா. இந்த கூட்டத்தை பார்க்கல எனக்கு ஒரு யாவும் வருது. என்னவோ 100 நாள் வேலை பார்த்துட்டு சாப்பிடறதுக்கு தனித்தனியா உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த கம்பெனி மாதிரியே இருக்கு நான் வளர்த்த ஆத்தாக்க. இந்த வேலைக்கு போற பட்சத்துல தூச்சத்துல சோத்த கட்டிக்கிறது, ஒரு வாட்டுக்கல்ல தண்ணி, ஒரு துண்டு, ஒரு சாந்து சட்டி. சாந்து சட்டி எதுக்கு தெரியுமா? இதெல்லாம் எதுக்குப்பா? தலைக்கு வச்சுட்டு படுத்துக்கிற எல்லாத்தையும் கொண்டே வாருங்க, கம்மாக்கர்ல இறக்கிடுவாங்க. சரி, இறக்கிட்டு வாருங்க, துண்டை விரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. துண்டை விரிச்சு வாருங்க, உட்காந்து வெத்தலை பாக்கு போட ஆரம்பிப்பாங்க. வெத்தலை போல உங்க பேசுறது எப்படி? யாண்டி கருப்பாயி உனக்கு தெரியுமா? தங்கராஜ் பொண்டாட்டிய சுப்பிரமணி தான் வச்சிருக்கானு உனக்கு தெரியுமா? யாண்டி காக்குற அது மட்டுமா? நம்ம அமுதா வீட்டுக்குள்ள யாரோ 12 மணியை போல மோட்டர் பைக்ல பாராணம் போறானோ, மோட்டர் பைக்கு வைக்கிற இடம் தெரியுதா, வைக்க போடுதே ஆடுது அப்படிங்கிறாரு. சரி, அதுதான் போனா போகுது. ஒரு மனுஷனுக்கு குழந்தை உறிஞ்சுனா என்ன ஆச்சுன்னு, குழந்தை உறிஞ்சுனா அந்த குழந்தைய பார்த்துட்டு சக்கரை தண்ணி தொட்டு வச்சுட்டு கையில கிடைக்கிற காசை கொடுத்துறதே மரியாதை. நான் வளர்த்த ஆத்தாக்கு அப்படி இல்லை. இங்க இருந்து போவாங்க, குழந்தைய பார்ப்பாங்க, குழந்தைய பார்த்துட்டு பாருங்க, சக்கரை தண்ணி தொட்டு வச்சிருவாங்க, தொட்டு வச்சுட்டு பாருங்க, கையில கிடைக்கிற காசை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு பாருங்க, அந்த பிள்ளைய தூக்கி பாக்குறது, அப்படியே ஆத்தி இந்த பயலை பாரு, அவங்க சித்தப்பனை உரிச்சாப்புல இருக்காண்டி அப்படிங்கிறாரு. அப்ப அந்த குடும்பம் விளங்குமா? அவங்க மயிரே வச்சுன்னு வந்துடுறாரு. அவனே குழந்தை உறந்ததுக்கு தான் ஒண்ணு சேர்ந்திருப்பேன். அவங்க வேலையை பார்த்தோம்னா எந்த ஊர்லயா எந்த பிரச்சனையா வருமா? ஆனா நம்ம ஊருக்கு வந்த பெருசு இல்லை. நம்ம ஊருக்கு வீட்டில் இருக்க வந்த தெய்வத்தை வணங்கி கலை பண்ணி தொடங்குவோம். எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல உள்ள தெய்வத்தை வணங்கினாத்தான் நினைச்ச காரியம் நிறைவேறும். அதனால இந்த மேலூர் மாவட்டம் வெள்ளாளூர் நாட்டை சேர்ந்த அம்பலக்காரம்பட்டியில் வீட்டில் இருக்கும் அந்த கிருஷ்ணன் கோவில், அந்த தெய்வத்தை வணங்கி கலை பண்ணி தொடங்குமா. வாங்க
ஹலோ ஹலோ குடும்பத்தோட அம்பலக்காரன் பட்டி வருவோம் இந்த குறைகள் எல்லாம் மனுக்கிட்டே சொல்வோம் இந்த குறைகள் எல்லாம் கற்பனிட்டே சொல்வோம் கோயிலுக்கு வருவோம் நம்ம குறைகள் எல்லாம் அம்மனுக்கிட்ட சொல்லுவோம் குறைகள் எல்லாம் அம்மனுக்கிட்ட சொல்லுவோம் பிள்ளை வர ரெண்டு நாம சுத்தி கட்டுவோம் பிள்ளை வர ரெண்டு நாம சுத்தி கட்டுவோம் எத்துக்கள் செலுத்தி நாம பணி கட்டுவோம் காட்டுவோம் செலுத்தி நாம மணி கட்டுவோம் அறிஞ்சவாறு புரிஞ்சோ கற்ப கையில கற்ப கையில புரிஞ்சோ கற்ப கையில ஆனந்தமா இருப்பதெல்லாம் கற்ப கையில ஆனந்தமா இருப்பதெல்லாம் கற்ப கையில குடும்பத்தோட கோயிலுக்கு வருவோம் அம்மா வருவோம் குறைகள் எல்லாம் மாறிக்கிட்ட சொல்லுவோம் குறைகள் எல்லாம் மாறிக்கிட்ட சொல்லுவோம் வைப்பதுமே கற்பந்தானையா 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 நிறைவேற்றி வைப்பதுமே கற்பந்தானையா ஆட்டமாடி வாராரையா கற்பந்தானையா ஆட்டமாடி வாராரையா கற்பந்தானையா ஆட்டமாடி வாராரையா கற்பந்தானையா ஆதரிக்கும் தெய்வமுமே கற்பந்தானையா ஆதரிக்கும் தெய்வமுமே கற்பந்தானையா கோயிலுக்கு வருவோம் அம்மா வருவோம் நம்ம குறைகள் எல்லாம் அம்மனுக்கிட்ட சொல்லுவோம் நம்ம குறைகள் எல்லாம் அம்மனுக்கிட்ட சொல்லுவோம் வேட்டையாடி வாராரையா கற்பந்தானையா வேட்டையாடி வாராரையா வேட்டையாடி வாராரையா கற்பந்தானையா கற்பந்தானையா இந்த வீரமுகம் கற்பந்தானையா ஆட்டமாடி வாராரையா கற்பந்தானையா ஆட்டமாடி வாராரையா கற்பந்தானையா ஆட்டமாடி வாராரையா தானையா ஆதரிக்கும் தெய்வமுமே கற்பந்தானையா ஆதரிக்கும் தெய்வமுமே கற்பந்தானையா குடும்பத்தோடு கோயிலுக்கு வருவோம் குறைகள் எல்லாம் மாறிக்கிட்ட சொல்வோம் குறைகள் எல்லாம் மாறிக்கிட்ட சொல்லுவோம் மாலை மற்றும் வெள்ளகரத்திலும் பொன்னகரமை விளங்கக்கூடிய மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் வெள்ளாளூர் நாட்டை சேர்ந்த அம்பலக்காரன்பட்டியில் இருந்து அருள்பாலிக்கும் ஸ்ரீ கிருஷ்ணர் கோவில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு நாடக நடைபெறும் அனைவரும் காண வருகிறவர்கள் சுபகிருடு வருடம் ஆவணி மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில் அமர்ந்துள்ள சிங்கார கலையரங்கில் ஸ்ரீ மந்தை கருப்பண சுவாமி கோவில் அமர்ந்துள்ள வண்ண கலையரங்கில் அம்பலக்காரன்பட்டி கிராமத்தாரர் முன்னிலையில் இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளியம்ம நாடகம் சீரும் சிறப்பாடி வரும் நாடக நடிகர்கள் தங்களுக்கு தெரிந்த விழா இருந்தாலும் சரி தெரியாதவளாக இருந்தாலும் சரி தெரியப்படுது கடமை ஆகவே முத்தமனை முறையாக கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொண்டு வரும் நடிப்பு சேவேந்தன் அன்பனார் கரூரை சேர்ந்து ஏஎம் சண்முக வேலன் அவர்கள் இவரை வேலன் விருது நாளைக்கு காத்து நிற்கிறார்கள் எதியும் உரையாடி குயில் கொண்டு குயிலும் கோயில பாடி அன்பு சோரி சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொண்டு வரும் மனவையை சேர்ந்து எம்ஏ ஈஸ்வரி அவர்கள் இவரை வள்ளியா அடிக்க காத்து நிற்கிறார்கள் புராணங்களை கற்று நாடக உலகில் நிகழ்தான் என்று வெற்றி முரசு கொண்டு வரும் அன்போனா சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொண்டு வரும் நம்ம ஊருக்கு அருகாமல்
ஒக்கப்பட்டிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அன்போனார் ஒக்கப்பட்டியை சேர்ந்து ஏ சரவணன் அவர்கள் இவர்கள் மலையிலே நாரத நாடிக்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆறுமணியை கலையரசு ஆறுமணிய சக்கரவர்த்தி அன்போனார் சென்னிடமெல்லாம் வெற்றி முரசு கூட்டி வரும் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகை சங்கத்துடைய செயற்குழு உறுப்பினருமாகி அன்போனார் பி ஆர் சத்யராஜ் அவர்கள் இவர்கள் மலையிலே 6 மணியை பின்பாட்டை சேர்ப்பார்கள். நன்றி ஐயா. சொல்லுங்கய்யா. அந்த ஐயா தான் நிப்பாட்ட சொன்னாங்களே. ஐயா சொல்லுங்க. அன்பனார் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பனார் பதவியை சேர்ந்த அன்பனார் நல்லா வாசிக்கிறேன் சத்யராஜ் அவர்கள் விருங்கமலையிலே மிருதங்கம் தபேலா டோலக் தவளை செய்ப்பார்கள்.
அன்புனார் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அன்புனார் மனவை சேர்ந்த அன்புனார் வேல்முருகன் அவர்கள் இவர்களே ஆல்ரவுண்டை செய்ப்பார்கள். அன்புனார் கண்டியை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தாளம் அன்புனார் கரூரை சேர்ந்த ராஜேஷ் அவர்கள் இவர்களிலே தாளம் செய்ப்பார்கள். இசை சக்கரவர்த்திகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீனமத்திற்கும் சீன்கமேனி ரத்னகிரீஸ்வரர் சீன்கமேனி AM சண்முகவேல் ராஜநடி அருமையான சீனமத்திற்கும் அன்புலகள் நன்றி அண்டிகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் உங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு சைவத்துக்கு சைவம் அசைவத்துக்கு அசைவம் எலும்பா போட்டாங்கனே அது இந்த ஒரு ஹோட்டல்ல கொண்டு விட்டால எந்த ஒரு தெரியல ஹோட்டல் பேரு அருமையான சாப்பாடு ஏற்பாடு செய்த விழாக்குழுக்கு நன்றி அண்டிகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் எங்கள் நாடகத்திற்கு சிறந்த முறையில் இப்படித்தான் ஒளிபரிக்க அமைக்க சொல்லி எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபரிக்க அமைச்சிருக்கும் ஒளி அமைப்பு SR இளையராஜா ஒளிபரிக்கு உரிமை S முருகன் அருமையான ஒளிபரிக்க அமைச்சிருக்கும் இளையராஜா ஒளிபரிக்கு உரிமையாளருக்கும் அது பணிபுரியும் அத்தனை அன்புலர்கள் நன்றி அன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரொளி புதுகையைச் சேர்ந்த எம்மும் சத்யபிரியா அவர்கள் இவர்களே டான்ஸ் ஆடிக்க காத்து வருகிறார்கள். வெத்தலைய போட்டேண்டி சத்தி கொஞ்சம் ஏறுதடி சத்தி கொஞ்சம் ஏறையில புத்தி கொஞ்சம் மாறுது வெத்தலைய போட்டேண்டி சத்தி கொஞ்சம் ஏறுதடி சத்தி கொஞ்சம் ஏறையில புத்தி கொஞ்சம் மாறுது சத்தி கொஞ்சம் ஏறையில புத்தி கொஞ்சம் மாறுது என் மாமாவோட ரதியே போட்டேண்டி சத்தி கொஞ்சம் ஏறுதடி சத்தி கொஞ்சம் ஏறையில புத்தி கொஞ்சம் மாறுது ததறினா தாங்குத கடிதகரினா ததறினா தாங்குத கடிதகரினா பொம்பளை பிள்ளை பேரு சொன்ன வெத்தலைய போட்டேண்டி தக்கறனா டுக்குரு நான் அன்னைக்கு ஒரு டான்ஸ் பேர சொல்றேன் சோதனை மேல் சோதனை படிக்கிறாப்புல ஒரு கிரட்டு முட்டையை கூட்டிட்டு போனா மற்றும் உங்கள் முன்னால் இன்று உங்கள் அன்பையும் ஆகியோரை காத்துக் கொண்டிருக்கும் தொண்டி அருகாமல்ல திணையத்தூரை சேர்ந்த கார்த்திக் ராஜா கொத்தனார் என்பதை சொல்லிக்கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தொடங்குகின்றார். இந்த கொரோனா காலத்துல கொத்தனார் வேலைதான் கை கொடுத்துச்சு. கொரோனான்னு சொல்லி நம்மளை கொண்டுட்டாகலையா. சிங்கப்பூர்ல இருந்து வருது, சீனாவுல இருந்து வருது, அங்கிருந்து வருது, இங்கிருந்து வருது, வேனை விட்டு இறங்கி வருதுன்னு வந்த மாதிரி போயிடுச்சு. இந்த கொரோனானால எவ்வளவு கஷ்டம். கொரோனான்னு ஏன் பேர் வந்துச்சு தெரியுமா? ஏன் வந்துச்சு? யாரு கொரோனால சாகுறாங்களோ அவங்களுக்கு தான் கொரோனாவா. அரை நாள்ல செத்தா அரணா, முக்கா நாள்ல செத்தா முக்குனா, 4 நாள்ல செத்தா நக்குனான்னு போக வேண்டியது நம்ம பொழப்பு. இந்த கொரோனாவில் யாராவது கொத்தனார் வேலை பார்த்தாலும், சித்தாள் வேலை பார்த்தாலும், விவசாயம் பண்ணாலும், பிராந்தி அதிகமாக குடிச்சாலும், பெயிண்ட் வேலை பார்த்தாலும் யாராவது இறந்து போனாலா? இல்லை. யார் உழைக்கிறவங்க காசை ஃபுல்லாக திருவிட்டு குழுன்னு ஏசியில் இருந்தானா நம்மளாம் மண்டையை போட்டேன். அதே மாதிரி இன்னொரு யாதி வந்து தெரியுமா? கருப்பு புஞ்சை மஞ்ச புஞ்சை ஆமல யாதி கருப்பு புஞ்சை மஞ்ச புஞ்சை. என் பொண்டாட்ட சொல்றேன், இன்னைக்கு சிவகங்கை பக்கம் நாடாது போன பேக்கத்து குடிங்கிறேன், உனக்கு இதே வேலை புஞ்சை அப்படிங்கிற அவங்க நம்மள சொல்றாளா யாதியை சொல்றாளா? நேற்று பக்கத்து வீட்டுக்காரி இன்னொரு யாதி வந்திருக்கு. உமைக்கிறேன்
உமைக்கிறான் உமைக்கிறான் ஒரு வியாதி இப்போ ஒன்று வந்துகிட்டு இருக்கு, குரங்கு காய்ச்சல். நம்ம ஆளு போய் ஒரு 350 பேருக்கு குரங்கு காய்ச்சல் வந்துருச்சு. நம்ம ஆளு சரக்கு அதிகமாக போட்டாலே குரங்கு மாதிரி தான் உட்காந்துருப்பேன். இதில் வேறு இந்த கொரோனானால எவ்வளோ கஷ்டம். ஆனால் இன்னைக்கு அருமையான ரசிகர்கள். ஏன்னா இந்த பக்கம்லாம் நாடகத்தை ரொம்ப ரசிக்கக்கூடிய பகுதி. நம்மளே பேசிக்கிறோம்னா அவங்க சொல்லிடப்படாது, தம்பி பப்புனுக்கார் தம்பி நீங்கள் நடித்த போதும் பிறந்ததும் போதும் உள்ளே போங்கன்னு சொல்லிடப்படாது. நம்மளா உள்ளே போயிட்டோம்னா அது மரியாதை, அவங்க போக சொல்லி போனோம்னா அது அவ மரியாதை. ஏன்னா அவங்க டயத்துக்கு அவங்க கண்டிப்பா கண்டிப்பா யாரும் நம்மளை குறை சொல்ல மாட்டாங்க என்பதை சொல்லிக்கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துலங்கிடும் நாடக நன்கொடையாளர்கள் ஆர் ரஞ்சித்குமார், மு ராமு, ஆசாரி, கா முத்துமாணிக்கம், ரா அருண்ராஜ், அம்பலகாரன்பட்டி அன்புலகங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு பக்த கோடி பொதுமக்கள் பெருந்திரளாக வருக இப்படிக்கு கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் அம்பலகாரன்பட்டி என்பதை சொல்லிக்கொண்டு மற்றும் இந்த நாடகத்தின் அமைத்திருக்க நாடக அமைப்பாளருமாகி அன்போனார் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொண்டு வரும் ஒக்கப்பட்டியை சேர்ந்த சரவண நாரதன் இந்த நாடகத்தை அமைத்திருக்கின்றார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் முறையான நடிகை கொண்டு சிறப்பாக அமைத்து தருவார்கள். சத்யவான் சாவித்திரி, பவளக்கொடி, பாண்டிமுனி, மதுரை பாண்டி, கிருஷ்ணலீலா, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் அன்பு நாடு கொடுங்க சிறந்த முறையில் அமைத்து தருவார் சொல்லிக்கொண்டு எங்களுடைய கலைப்பணியை இனிதே தொடங்குகின்றோம். இங்கு ஆறுமணிசு கொண்டிருக்கும் அன்புவனார் புதுகையை சேர்ந்த சத்யராஜ் அவர்களுக்கு விழாக்குள்ள சார்பாக பொன்னாடை பற்றி பெருமைப்படுத்தப்படுகிறது. மிருதங்க சக்கரவர்த்தி அன்புவனார் மனவை சேர்ந்த சத்யராஜ், ஒரே சத்யராஜ் தான் இன்னைக்கு. மனவை சேர்ந்த சத்யராஜ் அன்புவனார் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி பெருமைப்படுத்தப்படுகிறது.